ஸ்பேஸில் இருக்க மிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு வரோம். அது தொடர்பாக வர்றது தான் இந்த காஸ்மிக் இம்ப்ளான்டேஷன். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பேங் முடிஞ்ச ஒரு கோடி நொடிகளுக்கு அப்புறம் இது நடக்குது. ஸோ காஸ்மிக் இம்ப்ளான்டேஷன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் ஆகுது. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டு தான் காஸ்மிக் இம்ப்ளான்டேஷன். ஸோ பிக் பேங்கே ஒரு மிஸ்ட்ரி, அதுக்கடுத்து வர்றது இதுவும் மிஸ்ட்ரி. ஸோ பிக் பேங் நடந்து முடிஞ்சோடனையும் நம்ம யூனிவர்ஸ் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிகளாக இருந்து, ஆனால் கோடி செகண்ட்ஸ்க்கு அடுத்து திடீர்னு யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் அது எதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு நம்மளோட யூனிவர்ஸ் பலூன் மாதிரி பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீட் எனர்ஜி மித்த டெம்பரேச்சர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எக்ஸ்பேண்ட் ஆகணுன்னு ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து மோனோபோல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இந்த வீடியோ பார்த்தா ஸோ அதை பற்றி தனியாக பேசுவோம். பட் இது வரைக்கும் இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு சயின்டிஸ்ட்க்கு தெரியாது.